الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நலட்டுமாக. இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானாக என்று துவா செய்தவனாக இந்த ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். இந்த உலகத்துல பொதுவாக எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியத்தை கொண்டவர்களாக என்ன செய்வார்கள், இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். உதாரணமாக விவசாயிய நாம் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, விவசாயிக்கு என்ன லட்சியம் என்ன நோக்கம் என்று சொன்னால், அவர் என்ன செய்வார், நான் என்னுடைய நிலத்துல பயிரிடணும், அந்த பயிரை நல்ல முறையில விளைச்சல் செஞ்சு நான் என்ன செய்வேன், நல்ல லாபத்துக்கு விற்கணும் என்ற ஒரு லட்சியத்தோடு என்ன செய்து இருப்பார், வாழ்ந்து கொண்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு மாணவனை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பள்ளி பருவத்தில் உள்ள ஒரு மாணவனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன் என்ன லட்சியத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான், நான் எப்படியாவது இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நான் என்ன செய்ய வேண்டும், நல்ல மார்க் எடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்ற ஒரு லட்சியத்தோடு என்ன செய்து கொண்டிருப்பார், வாழ்ந்து கொண்டு இருப்பார். இதுவே கொஞ்சம் மேல உள்ள மாணவனை பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைப்பார், காலேஜ் லெவல நல்ல முறையில முடிச்சு நான் ஒரு கட் ஆஃப் மார்க்கை வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போகணும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு என்ன செய்து கொண்டு இருப்பார், வாழ்ந்து கொண்டு இருப்பார். பொதுவாக இளைஞர்கள் எல்லாமே என்ன செய்வார், என்னுடைய லட்சியம், அவர் இளைஞர்கள்ட்ட போய் கேட்டோம் என்று சொன்ன லட்சியம் என்னவென்று சொன்னால், நான் நல்ல முறையில் சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என்னுடைய வீட்டை நல்ல முறையில் பார்த்துக்கணும், என்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தணும் என்ற ஒரு லட்சியத்தோடு என்ன செய்து கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இது பொதுவான ஒரு லட்சியம், இது எல்லாருக்கும் உள்ள ஒரு லட்சியம். யாரை கேட்டாலும் இந்த லட்சியத்தை என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். ஆனால் ஒரு முஃமினுடைய லட்சியம், ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும், இது பொதுவாக உள்ள ஒரு லட்சியம், ஒரு நோக்கம். ஆனால் ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான ஆண் பெண்ணுடைய லட்சியம் எதுவாக இருக்கும் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம் சொர்க்கம், என்னுடைய லட்சியம் சொர்க்கம், என்னுடைய நோக்கம் நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக, அந்த சொர்க்கத்தை அடையணும், அந்த சொர்க்கத்துக்குள்ள நான் நுழையணும் என்ற நோக்கத்தோட நான் என்ன செய்யறேன், இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண் பெண் எல்லாரும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட உன்னுடைய லட்சியம் என்னமா, உன்னுடைய நோக்கம் என்னமா என்று கேட்டா அந்த பிள்ளை சொல்லும், நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற லட்சியத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று அந்த சின்ன குழந்தை உட்பட என்ன செய்யும் சொல்லும். சும்மா நம்ம வாய்மொழியாக
சொன்னா மட்டும் போதுமா? நான் சொர்க்கத்துக்கு போகணும், என்னுடைய லட்சியம் சொர்க்கம், என்னுடைய நோக்கம் சொர்க்கம் என்று வாய் வழியாக மொழிந்தால் மட்டும் போதுமா? இந்த உலகத்துல வாழ்வதற்கு நான் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய, இந்த உலகத்தோடு மண்டி போகக்கூடிய ஒரு 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 லட்சியத்துக்கே நாம அவ்வளவு போராடுறோம். உதாரணமா விவசாய பாருங்க, சும்மா விவசாயிகளுடைய லட்சியம் நான் நல்ல முறையில லாபம் பார்க்கணும், இந்த பயிர் விளைஞ்சி நல்ல முறையில லாபத்தை நான் பார்க்கணும் என்கின்ற லட்சியத்தோட மட்டுமா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அந்த லட்சியத்தை அடையணும் சொன்னா அவர் என்ன வழியெல்லாம் பார்க்கணும். ஒருவர் பயிரை நடுறாரு, அந்த பயிருக்கு தண்ணி பாய்ச்சுவாரு, உரத்தை பாய்ச்சுவாரு, இதெல்லாம் செஞ்சாதான் அவருடைய லட்சியத்தை அடைய முடியும். இதெல்லாம் செஞ்சாதான் அவருடைய நல்ல லாபத்தை அவர் அடைய முடியும். அதே மாதிரி ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய இளைஞனாக இருந்தாலும் சரி, அவரோட லட்சியத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? மற்றவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அதற்குண்டான வழியை பார்க்கணும். ஒரு 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 இளைஞன் நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஒரு இளைஞன் நினைக்கிறார். நினைச்சுக்கிட்டே இருந்தா அவர் டாக்டர் ஆயிடுவாரா? இல்ல. அதற்கு என்ன படிக்கணும், எந்த காலேஜ்ல போய் படிச்சா நான் டாக்டர் ஆக முடியும், எவ்வளவு செலவழிச்சா நான் டாக்டர் ஆக முடியும் என்கின்ற ஒரு லட்சியத்தை அடையணும் சொன்னா, இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய லட்சியத்தை நான் அடையணும்னா இவ்வளவு வழி இருக்குது. அழியாமல் இருக்கக்கூடிய, நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை நாம் லட்சியமாக கொண்டு வாழக்கூடிய நாம் அதற்குண்டான வழிகளை நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கண்டுகொள்ள மாட்டேங்கிறோம். அதற்குண்டான வழிகளை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். சும்மா நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்குள்ள போய் நான் என்ன செய்யணும், நல்ல முறையில வாழணும், அல்லாஹ்வுடைய முகத்தை நல்ல முறையில பார்க்கணும் என்கின்ற ஒரு குறிக்கோளை மொழிந்தவர்களாக சும்மா பொடுபோக்குத்தனமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடையணும் சொன்னா, அந்த உயர்வான லட்சியத்தை நான் அடையணும் சொன்னா என்னென்ன வழி நான் தேர்ந்தெடுக்கணும்? முதல்ல அதை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய ஒரு கல்விக்கு நாம் அவ்வளோ முயற்சி செய்கிறோம். அழியாமல் இருக்கக்கூடிய மர்மை நாளுக்காக நாம் என்ன முயற்சி செஞ்சு வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். நாம் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? உலகத்தோடு அழிந்து போகக்கூடிய ஒரு கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அழியாமல் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்து வாழ மாட்டேங்கிறோம். அப்ப நான் அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த உலகத்துல வாழும் பொழுது கட்டுப்பட வேண்டும். என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும். என்னுடைய லட்சியம் என்னது? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நான் அடையணும். அதற்குண்டான வழியில ஒண்ணு என்னது? கட்டுப்படுதல். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, அல்லாஹ்வுக்கும் சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஅத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களை யார் அழைக்கிறான்? ஒட்டுமொத்த மக்களை அல்லாஹ் அழைக்கல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வஅத்தீஉல்லாஹ, உங்களுடைய இறைவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கட்டுப்படுங்க. வஅத்தீஉர் ரசூல், மேலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க என்ன செய்யுங்க? கட்டுப்படுங்க. எப்படி? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பட்டு நடக்கணும். சஹாபாக்கள் பாருங்க, சஹாபாக்கள் ஒரு சஹாபி வருகிறார், உபாதா பின் அஸ்ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட பைஅத் செஞ்சு கொடுக்கறாங்க. என்ன பைஅத் செஞ்சு கொடுக்கறாங்க? யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இன்பமான நேரத்திலும் சரி துன்பமான நேரத்திலும் சரி உங்களுக்கு என்ன செய்வோம்? நாங்க கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி? இன்பமான நேரம் வந்தாலும் துன்பமான நேரம் வந்தாலும் உங்களுக்கு நாங்க கட்டுப்படுவோம். ஏன் இந்த இடத்துல சஹாபாக்கள் இன்பமான நேரத்தை சொன்னாங்க, ஏன் துன்பமான நேரத்தை சொன்னாங்க? ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய பேரை பாருங்களேன், ஒரு இன்பம் வந்து விட்டா, ஒரு சந்தோஷம் வந்து விட்டுன்னு சொன்னா அல்லாஹை மறந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க? சந்தோஷம் வரும் பொழுது, உனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா, ஒரு இன்பமான ஒரு காரியம் வந்துச்சா, அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சோதனை வந்திருக்குது, ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு அடியான் என்ன தேவை, ஒரு அடியானுக்கு என்ன தேவை என்கின்ற எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவன் மறந்து விடுவான். அதனாலதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்பமான எவ்வளவோ இன்பம் வந்தாலும், எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டுப்படக்கூடியவனா இருப்பேன். உங்களை நான் மறக்க மாட்டேன், அல்லாஹ்வையும் நான் மறக்க மாட்டேன், ரெண்டு பேருக்குமே நான் கட்டுப்படக்கூடியவனா இருப்பேன் என்று சஹாபாக்கள் உறுதியா சொன்னார்கள், பைஅத் செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படக்கூடியவனாக, ஒருபோதும் அல்லாஹ்வை ஏசக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் என்று அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? பைஅத் செஞ்சு கொடுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டவர்களாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு என்ன செய்யும்? அந்த சொர்க்கம் நம்மளுக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு சஹாபி
ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சஹாபி ஒரு சின்ன வயசு சஹாபி தான், பெரிய வயசு கிடையாது, ஒரு 15-16 வயசு தான் இருக்கும் அந்த சஹாபிக்கு, அவ்வளவு சின்ன வயசு. அந்த சஹாபி யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்க. அவங்க ஒலி செய்ய போனா தண்ணி எடுத்துட்டு போவாங்க, அதாவது தேவையை நிறைவேற்ற போனா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியா அந்த சஹாபி இருந்தாங்க. சரி, இவ்வளவு வேலை பார்க்கறாங்களே, இந்த சஹாபி இவ்வளவு வேலை பார்க்கறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது நான் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சு அந்த சஹாபிட்ட போய் கேட்கறாங்க, இங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது நான் அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாரு, நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அந்த இடத்துல நம்மளுடைய வாப்பாவோ நம்மளுடைய உம்மாவோ இல்ல நம்ம கூட படிச்சவங்களோ தெரிஞ்சவங்களோ யாரோ உனக்கு நான் அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறேன்ப்பா, நீ ரொம்ப நல்ல வேலை பார்க்கற, நல்ல பையனா இருக்க, எல்லாத்தையும் நல்லா பழகுற, உனக்கு நான் அன்பளிப்பு தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு நபர் நம்மள்ட்ட சொன்னா அந்த இடத்துல நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அப்படியே அன்பளிப்பு தர போறீங்களா? ஒரு நல்ல அன்பளிப்பா தாங்கலேன், எப்படி ஒரு நல்ல அன்பளிப்பா தாங்க, ஒரு நல்ல காலம் உழைக்கக்கூடிய ஒரு பொருளா எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவோம். சில பேர் மொழிந்து விடுவார்கள், எனக்கு இந்த அன்பளிப்பு வாங்கிட்டாங்க, எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இந்த அன்பளிப்பு வாங்கிட்டாங்க, இது எனக்கு என்னுடைய வீட்டுல இல்லைன்னு சொல்லி சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கேட்டுருவாங்க. ஆனா அந்த சஹாபி ஒரு 15-16 வயசு கூட ஆகாத அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது அன்பளிப்பு நான் தரணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த சஹாபிட்ட கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த 15 வயசு சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு எதுவும் வேண்டாம், நாளைக்கு மறுமையில உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும். எப்படி ஒரு 15 வயசு சஹாபி தான், சின்ன வயசு சஹாபி சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும். அப்படி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் திரும்பியும், இப்ப அது இருக்கலாம்பா, என்னோட நீ சொர்க்கத்துல இருந்துக்கலாம், இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணும் அதை கேளு முதல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது எதுவும் வேண்டாம். 2வது வாட்டி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, எனக்கு எதுவும் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில உங்களோட நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் நாளைக்கு மறுமையில நான் உங்களோட நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, என்னோட இருக்கணுமா, இந்த உலகத்துல வாழும் பொழுது நீ என்ன செய், எனக்கு கட்டுப்பட்டு என்ன செய், இந்த உலகத்துல வாழு. எப்படி எனக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், என்னோடு சொர்க்கத்துல இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புறாங்க. பாருங்க, அப்ப நாம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டு அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் பாருங்கள். நான் என்ன ஒரு 15 வயசுடைய சஹாபியோட உள்ளத்துல என்ன லட்சியம் இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதற்கு என்ன வழி யார சொல்ல, அதை சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு பதில், நீ கட்டுப்பட்டு நடந்தன்னு சொன்னா நீ நாளைக்கு மறுமையில என்னோட சொர்க்கத்துல நீ என்ன செய்யலாம், இருக்கலாம். ரசூலுல்லாஹ் எந்த சொர்க்கத்துல இருப்பாங்க, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்துல இருப்பாங்க. அந்த சொர்க்கத்தை நான் அடையணும் சொன்னா இந்த உலகத்துல வாழும்போது நான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படுதல்னா என்னங்க, முதல்ல கட்டுப்படுதல்னா என்ன, அதை நாம் விளங்க வேண்டும். கட்டுப்படுதல் சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நம்மளுக்கு ஏவினார்களோ இதை செய்யுங்கன்னு சொல்லி இருப்பாங்க, அதை நாம் என்ன செய்யணும், சரிவர பேண வேண்டும். ஒரு காரியத்தை செய்யாதீங்க, இதை விட்டு விலகி இருங்க என்று சொல்லி இருப்பாங்க, அதை விட்டு நம்ம விலகி, இதுதான் கட்டுப்படுதல். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுதல்னா இதுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத காரியத்தை சொன்னதாக எடுத்து என்ன செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீங்க என்ன கட்டுப்படுறீங்க, நாங்க என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தது யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தது யாருக்கு மாறு செய்ததா அர்த்தம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு மாறு செய்தது, எனக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே மாறு செய்ததாக அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ் இது. யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கே மாறு செய்ததாக அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி கட்டுப்படுதல் என்று சொன்னால் நம்மளுடைய ஜமாத் தலைவருக்கும் நாம் என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், நம்மளுடைய ஜமாத் நம்ம அவங்க கீழே பயணிச்சுக்கிட்டு இருப்போம், அவர் நம்மளுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நம்ம அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தாகணும்.
அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் எனக்கு மாறு செய்தார்களோ, யார் ஜமாத் தலைவர், அதாவது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர் எனக்கு மாறு செய்ததாக அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி நமக்குன்னு ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த தலைவருக்கு நாம் மாறு செஞ்சாலோ யாருக்கு மாறு செய்ததாக அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் மாறு செய்ததாக அர்த்தம். நமக்கு பிடிக்காதவர்களாக இருக்கலாம், நம்மளுக்கு வெறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தலைவரா நியமிக்கப்பட்டாச்சா அவருக்கு நாம் என்ன செய்யணும்? கட்டுப்பட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கருப்பு நிறத்து அரபி உனக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். சுருட்ட முடியா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுருட்ட முடி உள்ள ஒரு கருப்பு நிற அரபி உங்களுக்கு ஒரு தலைவனா வந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தான் ஆக வேண்டும். எது வரைக்கும்? ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க. எது வரைக்கும் தெரியுமா? இந்த மார்க்கத்துக்கு முரணா நடக்காத வரைக்கும், இந்த மார்க்கத்துக்கு முரணா நடக்காத வரைக்கும் நீங்க அவர் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நீங்க நிறைய பேர் கட்டுப்படாம, எனக்கு ஜமாத் தலைவர்லாம் பிடிக்கலங்க, ஜமாத் செயலாளர்லாம் பிடிக்கல, ஜமாத் பொருளாளர் எனக்கு பிடிக்கல, நான் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன், அவன் சொன்னதுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னு சொன்னா யாருக்கு மாறு செய்ததா அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட மறுத்ததுக்கு அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நான் அடையணும் சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதற்கு அப்புறமாக நமக்குன்னு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னது என்று சொல்லிக்கிட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்களுக்கு என்ன எதற்கு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள் எதற்கூட ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, நான் கொண்டு வந்த செய்திக்கு யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, எனக்கு கட்டுப்பட யார் மறுக்கிறார்களோ அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? பன்னியினுடைய இறைச்சில கையை தேய்த்தவர்களை போல் ஆவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யார் எனக்கு மாறு எதற்கூட ஒப்பிடுறாங்க பாருங்க. ஒரு பன்றி ஐன் நஜீஸ், முழுமையாக அது அசுத்தமான ஒரு பிராணி, முழுமையாக அது அசுத்தமான பிராணி, அதற்கூட ஒப்பிட்டு சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு யார் மாறு செய்கிறார்களோ, எனக்கு யார் கட்டுப்பட மறுக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பன்றியினுடைய ரத்தத்துல, பன்றியுடைய இறைச்சில கையை தேய்த்தவர்களை போலாவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கட்டுப்படாம என்ன செய்திருக்கிறாங்க? உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையணும் சொன்னா நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது முதலாவதாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அடுத்தபடியாக நமக்குன்னு நியமிக்கப்பட்ட தலைவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அடுத்ததாக நல் அமல்களை அதிகமாக செய்வது, நல்ல அமல்களை அதிகமாக செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு விருப்பமானவர்கள், அதாவது மறுமை நாள்ல எனக்கு விருப்பமானவர்கள், எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் யாரு தெரியுமா? எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் எங்க? சொர்க்கத்துல, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துல எனக்கு நெருக்கமானவர்கள், எனக்கு விருப்பமானவர்கள் யார் என்று சொன்னால் நல்ல பண்புகளை, நல்ல அமல்களை செய்தவர்கள். எப்படி? நல்ல பண்புகளை கொண்டவர்கள், நல்ல அமல்களை செய்து கொண்டவர்கள் தான் நாளைக்கு மறுமையில எனக்கு நெருக்கமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய? இந்த உலகத்துல வாழும் பொழுது அந்த உயர்ந்த லட்சியத்தை நான் அடையணும் சொன்னா நல்ல பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நல்ல அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அவ்வளோ போட்டி போட்டார்கள் நல்ல அமல்களை செய்வதற்கு, நன்மையான காரியங்கள் செய்வதற்கு. என்ன செய்வார்கள்? அதிகமாக சஹாபாக்கள் போட்டி போடக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். இதன் மூலமா நாம் என்ன செய்யலாம்? அந்த உயர்ந்த லட்சியத்தை நாம் என்ன செய்யலாம்? அடையலாம். அதுக்கு ஒரு நல்ல பண்பு சொல்லட்டுமா? ஒரு நல்ல அமல் சொல்லட்டுமா? நிறைய அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது உயர்ந்த ஒரு அமல், உயர்ந்த நல்ல அமலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மாறு செய்யாமல் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நல்ல முறையில பராமரித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அமல்களிலே உயர்ந்த ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யாரிடத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்படி? யாரிடத்தில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதானவர்கள் இருந்தார்கள் அவர்கள் கொடுத்து வச்சவங்க. நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் அதுக்கப்புறம். யாரிடத்துல வயதான உம்மா அப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், சொர்க்கம் கட்டாயமாக்கப்பட்டாச்சு அவங்களுக்கு. எப்போ? யார் நல்ல முறையில பராமரித்துக் கொள்கிறார்களோ பெற்றோர்களை, அவர்களை திட்டாமல், அவர்களை ஏசாமல், அவர்களை அடிக்காமல், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, இவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க அவர்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயமாக்கப்பட்டாச்சு என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவங்கள பார்த்து என்ன செய்யாதீங்க, சீன் கூட சொல்ல. எந்த இடத்துல ஒரு தௌஹீதை சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, மாறு செய்யாதீங்க. பெற்றோர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. எந்த இடத்துல தௌஹீதை சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? நீங்க பெற்றோருக்கு மாறு செய்யாதீங்க. அவங்கள பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்ல. ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சீ என்ற வார்த்தையை கொண்டு வரான்னு சொன்னா, அந்த அளவுக்கு நடப்பாங்க. பெற்றோர்கள் வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா, சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளை, அவர்கள் வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா சிந்தி தான் சாப்பிடுவாங்க. சீன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல நம்மளுடைய வாயில் என்ன வந்துடக்கூடாது, சீ என்ற வார்த்தை வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை எப்படி வளர்த்தார்கள் அவர்கள், நம்ம ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நம்மளை எந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். நம்ம அவர்களை தூக்கி வச்சு என்ன செய்ய வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும் பெற்றோர்களை. ஒரு சஹாபி வருகிறார், ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உறவு கொள்ளணும், நெருக்கமாக உறவு கொள்ளணும், யார் அதுக்கு உரித்தானவர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் தாய் என்று சொல்லுகிறார்கள். நீ நல்ல முறையில உறவாடணும்னு சொன்னா யார் முதல்ல? உன் தாய். இரண்டாவது கேட்கிறாங்க, யார் அதுக்கப்புறம் யார் உறவாடுவதற்கு தகுதியானவர்? உன்னுடைய தாய். மூன்றாவதாக கேட்கிறார்கள், உன்னுடைய தாய். நாலாவதாக யார் வருகிறார்? தந்தை வருகிறார். இந்த இடத்துல 3 முறையும் தாயை ஏன் சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்கள். தாய்மார்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்கள். 10 மாசம் நம்மளை சுமந்து பெற்றெடுக்கும் பொழுதும் அவர்கள் கஷ்டம்தான். 10 மாதம் வயசை சுமந்துட்டு இருக்கிறது கஷ்டம்தான். அந்த பெற்று எடுக்கும் பொழுதும் கஷ்டப்படுவார்கள். உடம்பில் உள்ள அத்தனை எலும்புகளையும் முறுக்கும் பொழுது எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட பன்மடங்காக இருக்கும் அவருடைய பிரசவ வலி. அவ்வளவு கஷ்டப்படுவார்கள். அதற்கு அப்புறமும் கஷ்டப்படுவார்கள். எதற்கு? நம்மளை வளர்ப்பதற்கு அவள் கஷ்டப்படுவாள். ராத்திரி முழுக்க நம்மளை எந்தவித கொசு கடித்திடாமலும், எந்தவித தீய ஜந்து நம்மளை அண்டிடாமலும் முழித்து என்ன செய்வாள்? அவள் கஷ்டப்படுவாள். சாமத்துல அழுவோம், சாமத்துல எஞ்சி உட்கார்ந்து அழுவோம். அந்த நேரத்துக்கு தாய் கண் முழிச்சு என்ன செய்வா? நம்மளை சீராட்டி பால் ஊட்டி என்ன செய்வா? தூங்க வைப்பா. அந்த பெற்றோர், அப்படி பெற்ற பெற்றோரை இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அடிக்கிறோம், திட்டுகிறோம், உதைக்கிறோம். நேற்று வந்த மருமகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறோம்? மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு பெற்றோர்களை அடித்து என்ன செய்கிறோம்? அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல பெற்றோர்கள் ஏங்குவார்கள், என்னுடைய பிள்ளை என்னிடத்துல வந்து பேச மாட்டானா, என்னிடத்துல வந்து கொஞ்ச நேரம் நேரத்தை ஒதுக்க மாட்டானா என்று அவர்கள் ஏங்குவார்கள். அவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா இவன் என்ன செய்வான்? பெற்றோர்களிடத்தில் நேரம் ஒதுக்குறதுக்கு நேரம் கிடையாது அவனுக்கு. ஒரே வேலை முடிச்சுட்டு வந்தா என்ன செய்வான்? மனைவியோட என்ன செய்வான்? வெளியே போயிடுவான். ஆனால் பெற்றோர்களுக்கு என்று கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்காத பிள்ளைகள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வயது முறிந்த பெற்றோர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமாக இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள். 3 தடவை நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். 3 தடவை இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னார்கள். 3 தடவை அவன் நாசமாகட்டும் என்று 3 தடவை சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யார் நாசமாகட்டும்? அவங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரிடத்தில் வயது முறிந்த பெற்றோர்கள் இருந்தும் நரகம் செல்கிறானோ அவன் நாசமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, வயது முறிந்த பெற்றோர்கள் இருந்து எவன் நரகம் போறானோ அவன் நாசமாகட்டும் என்று யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உயர்ந்த லட்சியத்தை நான் அடையணும், அந்த சொர்க்கத்துக்கு நான் போகணும், ரசூலுல்லாஹ்வோட நான் இருக்கணும் சொன்னா நல் அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு அமல் பெற்றோர்களை நல்ல முறையில பேண வேண்டும்.
பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் பேச வேண்டும். அதை எதிர்பார்ப்பார்கள் பெற்றோர்கள். என்ன செய்வார்கள், அதை எதிர்பார்ப்பார்கள். என்னுடைய பிள்ளை என்னிடத்துல வந்து என்ன செய்ய மாட்டானா, பேச மாட்டானா என்று எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். எப்படி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நிம்மதி அடைவார்கள். என்னுடைய பிள்ளை என்னிடத்துல வந்து பேசிட்டான், என்னுடைய பிள்ளை என்ன நல்ல முறையில பாத்துக்கிட்டா, அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுக்கு சொர்க்கத்தை கன்ஃபார்ம் ஆக்கிடுவான். அதே மாதிரி மன உளைச்சல் பட்டு மன கஷ்டப்பட்டு அவர்கள் கையை உயர்த்தினாங்க சொன்னா அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு திரையும் கிடையாது. அது அப்படி அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் பெற்றோர்கள் மன வருந்தி மன கஷ்டப்பட்டு கையேந்தி இவன் நாசமாட்டும் என்று பெற்றோர்கள் கையேந்தி விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது. கண்டிப்பான முறையில அல்லாஹ் என்ன செய்வான், அந்த துவாவை கபூலாக்குவான், அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்ம உயர்ந்த லட்சியத்தை நாம் அடையணும் சொன்னா முதலாவதாக விஷயம், அல்லாஹுடைய தூதருக்கும் சரி அல்லாஹுக்கும் சரி நம்ம ஜமாத் தலைவருக்கும் சரி கட்டுப்பட்டு நடந்தோம் சொன்னா நமக்கு என்னது, சொர்க்கம் நிச்சயமிக்கப்படும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நல் அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமானது பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமா நாம் என்ன செய்யலாம், உயர்ந்த லட்சியத்தை நாம் என்ன செய்யலாம், அடையலாம். அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில வழிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி 2 வழிகளை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டுப்படுதல், அதே மாதிரி நல்ல அமல்கள் மிக முக்கியமான ஒன்று, பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இதை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் நாம் என்ன செய்யலாம், உயர்ந்த லட்சியத்தை நாம் என்ன செய்யலாம், அடையலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நாம் சமூக வலைதளங்கள்ல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், நியூஸ் பேப்பர்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த கசா மக்கள், இந்த பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். அவர்கள்லாம் நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் எல்லாருமே. அப்ப அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காண்டி துஆ செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப துன்பப்படுகிறார்கள் நம்முடைய சகோதரர்கள். இன்னைக்கு நாம அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் தான். அவர்களுக்காக வேண்டி பொருளாதார உதவி செய்யலாம், அவர்களுக்காண்டி உணவு உதவி செய்யலாம். இப்போ நம்ம எல்லாம் அதற்குண்டான வழிகள் நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய ஒரே வழி, பெரிய வழி என்ன தெரியுமா, துஆ தான். அவர்களுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிதஹ்ரி. யார் மறைமுகமா இருக்கக்கூடிய சகோதரருக்கு யார் துஆ செய்கிறார்களோ, யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுக்காக வேண்டி காலல் மலக்கு, ஒரு மலக்கு வந்து சொல்லுவார், வலக்க பிஸ்லி, இவருக்கும் அதே போல் ஆகட்டும், இவருக்கும் அதே போல் யா அல்லாஹ் குடு என்று மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். எப்படி நாம் மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரன், அவர் துன்பப்பட்டிருக்கிறார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அவர் மறைமுகமா இருக்கிறார், அவர் யார் என்று கூட நம்மளுக்கு தெரியாது. அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நம்மளுக்காக ஒரு மலக்கு இறங்கி வந்து என்ன செய்வார், யா அல்லாஹ் இவருக்கும் இதே போல் என்ன செய் குடு என்று அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், நம்மளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மலக்குமார்கள் யாரு, எந்தவித தப்பு தண்டாவும் செய்யாதவர்கள். அவர்கள் ஒரு அதாவது துஆ செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அப்ப அந்த துஆ நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல முறையில அவர்களுக்காண்டி என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அவர்கள் கஷ்டம் எப்படியாவது நீங்க வேண்டும் என்று என்ன செய்யுங்க, எல்லாரும் அவர்களுக்காண்டி என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை இருந்தாலும் யாருக்காகவும் தீங்காக பிரார்த்தனை செய்யாதீங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம துஆ செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம் சொன்னா யாருக்காகவும் என்ன செய்யுங்க,
இவர் இப்படி ஆகட்டும், இவர் நாசமாகட்டும் சொல்லி என்ன செய்யாதீங்க. நீங்க அவருக்காக வேண்டி ஒரு 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 கெட்ட ஒரு பிரார்த்தனை நீங்க என்ன செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த சகோதரர் எந்த ஒரு தப்பு தண்டா செய்யாமல் இருந்து நீங்க அவருக்காக வேண்டி இந்த மாதிரி துவா செய்றீங்க சொன்னா அந்த பிரார்த்தனை அவருக்கு போய் அடையாம திரும்பி யாருக்கு தான் வந்து அடையும்? யார் கேட்டாங்களோ அவருக்கு வந்து அடைஞ்சிடும். நீ நாசமாகட்டும்னு அவருக்கு துவா செய்தன்னு சொன்னா அவர் நல்லவராக இருப்பார், அவர் இதுக்கு தகுதியானவராக இல்லாமல் இருப்பார். அந்த பிரார்த்தனை யாருக்கு அப்படி வந்துடும்? யார் துவா செய்தார்களோ அவர்களுக்கு அப்படியே வந்து என்ன செய்து விடும்? சேர்ந்து விடும். அதே மாதிரி மலக்குமார் நம்ம சொன்ன பாருங்க, மறைமுகமா இருக்கக்கூடிய சகோதரருக்கு நாம் துவா செய்யறோம், நல்ல முறையில துவா செய்யணும். நாம் கெட்ட முறையில துவா செய்தோம் என்று சொன்னால் மலக்குமார் வந்து என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் இவருக்கும் இதே மாதிரி கொடு என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அப்ப நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நல்ல முறையில அழகான முறையில என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினத்தில் எதெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கில் விடுவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.